மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார் திரு துரை வைகோ. அவரோடு சில கேள்விகளோடு நாம் பேசலாம். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். ஒரு முதல் முறையா தேர்தலை சந்திக்க போறீங்க, எப்படி இருக்கு? எனக்கு இதுல சந்தோஷமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. எனக்கு என்னன்னா, நான் பார்க்கறது வந்து இது ஒரு வாய்ப்பு, மக்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு கூடுதல் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகுது. ஒரு நிறைய பேர் எனக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கேன், தேர்தல் அரசியல் எனக்கு பெரிய விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் எனக்கு அது பெருசாக எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால சொன்னேன், எனக்கு பெரிய இதில் வருத்தமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. இருந்த போதிலும் கட்சியுடைய ஒரு பிரதிநிதியாக மதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. அதன் மூலியமாக நீங்கள் ஜனங்களுக்கு நிறைய நீங்கள் நல்லது செய்யலாம். அதே நேரத்தில் அதன் மூலியமாக நீங்கள் நல்லா செஞ்சு ஜனங்கிட்ட நல்ல பேர் வாங்கினீங்கன்னா கட்சிக்கு ஒரு நல்ல பேர், நாளைக்கு வந்து கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நமக்கு. இதில் பெருசாக வந்து எனக்கு ஒரு சந்தோஷம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. கட்சியில் நிறைய மூத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அடையாளம் காட்டி நீங்கள் நிற்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை அப்பா சொல்லியிருக்கலாம். உங்களை நிறுத்தினது என்ன காரணம்? இந்த கேள்வி வந்து நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிர்வாக குழு இன்னைக்கு கூடினாங்க. இன்னைக்கு கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உள்ளடக்கியதான் நிர்வாக குழுங்கிறது. மாவட்ட செயலாளர்கள், அரசியல் ஆலோசனை குழு, ஆட்சி மன்ற குழு, கட்சியோட மையமே இங்கே தான் இன்னைக்கு இந்த நிர்வாக குழுவில் இன்னைக்கு கூடினாங்க. எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசினாங்க. எல்லாருமே ஒரு மனதாக வந்து துரை வைக்கோ தான் நிற்கிறோம், இந்தந்த காரணங்களுக்காண்டி துரை வைக்கோ நிற்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு வந்தாங்க. எனக்கு நான் வாய்ப்பு வரும்போது நான் அதை மறுத்து பேசுகிறேன். நான் கட்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி பேரை பட்டியலிட்டு பொத்தம்பொதுவாக பேசாமல் இத்தனை பேர் பட்டியல் விட்டு இந்த 8 பேர் இருக்கிறாங்க, இந்த 8 பேர் கூட யாராவது நீங்கள் அனுப்பலாமே, ஏன் என்ன எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க? எனக்கு தேர்தல் வெற்றி தோல்வியை பற்றி எனக்கு இது கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்குது. நம்மளால இது செய்ய முடியுமா? இவ்வளோ நம்பிக்கையோடு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்லையா, நான் எப்படி பூர்த்தி செய்ய போகிறேன்? தொகுதி மக்கள் மாத்திரம் விட்டுருங்க, உங்கள் கட்சிக்காரங்க தமிழ்நாடு கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு இது பண்ணுறீங்க. ஆனால் எப்படி நான் செயல்பட முடியும்? எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. இந்த 4 வருஷம் நான் பண்ணியிருக்கிறேன். என்னால் இந்த கட்சிக்கு வந்து புத்துணர்ச்சி வந்திருக்கு, நிறைய வெற்றிகள். தேர்தல் அரசியலில் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலேருந்து சட்டமன்ற தேர்தலேருந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே என்னென்ன பங்களிப்பு இருக்குது. இன்னைக்கு கட்சி ஒரு உயிர்ப்போட கொண்டு வந்திருக்கேன், மாற்று கருத்து அதில் எனக்கு இது கிடையாது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய இது எனக்கு இது. ஆனால் நாளைக்கு ஒரு கம்பேரிசன் வரலாம், வைகோ இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணார், பார்லிமெண்ட்டில் பண்ணார், செஞ்சார், அவ்வளோதான் இருந்தார் பையன் எப்படிப்பாங்கிறது. அவர் அரசியல் சின்ன வயசுலேருந்தே கல்லூரி காலிலேருந்து ஒரு அரசியல் திராவிட அரசியலில் வந்து இன்னைக்கு படிப்படியாக வந்து இன்னைக்கு வந்தார். நான் வந்து எப்படின்னா ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்தாலுமே ஈழத்தமிழரில் எனக்கு இது இருக்குது. அந்த வீட்டு வைகோடைய மகனாக இருக்கும்போது அந்த வீட்டில் அவர் இருக்கிற வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அரசியல் இருக்கிறோம், அரசியல் உண்டான பாதிப்புகள் அதோடைய இதெல்லாம் எனக்கு இருக்கும். இருந்தாலுமே நேரடி அரசியல் பார்த்தீங்கன்னா எனக்கு பயிற்சி 4 வருஷம் தான். அதாவது ஒரு மிகைப்படுத்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு அரசியல் அப்படிங்கிறதே மிகைப்படுத்துதல் தானே வந்து இன்னைக்கு அரசியலா மாறி இருக்கு. அதுதான் வேறுபட்டு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஐ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட், ஐ வாண்ட் டு பி சீன் அஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன், அவ்வளோதான். நீங்கள் அதில் வந்து எனக்கு என்ன, நான் மனசாட்சி இப்படி நடந்துக்கிறேன். நான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். உங்களுக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், எனக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனி மனிதனாக பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மனசாட்சிக்கு புறம்பாக நடந்துக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் அரசியலுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சில சமயங்கள் பொறுத்த வரைக்கும் சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சில இந்த 4 ஆண்டு பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான பயணம். உடலாலும் சரி மனதாலும் நிறைய நான் சங்கடப்பட்டிருக்கேன், செஞ்சுருக்கேன். பட் நான் முடிந்த வரைக்கும் மனசாட்சிக்கு புறமாக நம்ம நடந்துக்கூடாது, உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது வாரிசு அரசியலில் வைகோ வந்து அன்னைக்கு எதிர்த்து நின்றார், ஆனால் இன்னைக்கு அவருடைய மகனை அவரே களமிறக்கி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க? இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது யாரு? பொதுமக்கள் மத்தியில் அது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை மாதிரி ஊடகங்கள் சில சமயங்கள் இந்த கேள்வியை நீங்கள் வைக்கிறீங்க. நான் வந்து அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் வரணும்னு நினைச்சது இல்லை. அது எனக்கு மொத்தத்தில் ஒரு அந்த பிடிப்பு இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரி உடல் தளர்வு ஏற்பட்டு அவருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனை வரும்போது அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நான் அரசியல் ரீதியாக சில பக்கபலமாக இருக்க வந்தேன் நான். அப்போ அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டதுக்கு எல்லாருக்கும் நான் போக ஆரம்பிச்சிடேன். அப்படி போகும்போது அப்பா மேலே இருக்கிற அந்த பாசம் பற்றுதல் ஒரு அன்கண்டிஷனல் லவ் நான் உணர முடிஞ்சது, வார்த்தையில் சொல்ல முடியாது. நான் அந்த ஒவ்வொரு வீட்டு நிகழ்ச்சிக்கு போகும்போது துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்வான ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா மேலே இருக்கிற அந்த இதை பார்க்கும்போது என் மேலே அப்படியே காமிக்கும் போது அதை நான் உணர முடிஞ்சது. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் கூட அந்த இது இல்லை. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. நம்பிக்கை ஏற்பட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு மனதாக வந்து எல்லாருமே வந்து நீங்கள் துரை வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பயுமே என்னென்னா நான் வந்து நானும் சரி தலைவர் அது விரும்பலை. நாளைக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு இதே மாதிரி தான் நிர்வாக குழு கூட்டி நாங்கள் ஒரு வாக்கெடுப்பு, அது மறைமுக வாக்கெடுப்பு எடுக்கிறோம். மறைமுக வாக்கெடுப்பு எடுக்கும்போது
அப்போ கிட்டத்தட்ட 106 முக்கிய நிர்வாகிகள் 104 பேர் வந்து நான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி முடிவு எடுத்து அன்னைக்கு அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டவன் சொல்லி நீங்க வாரிசு அரசியல் சொல்ற இழுத்து வரப்பட்டது நான் எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் பொறுத்த வரைக்கும் அதான் நான் இன்னைக்கு வந்து நான் சொன்னேன், நான் வேண்டான்னு சொன்னேன், நான் எனக்கு கொடுக்காதீங்க, இத்தனை பேர் 7-8 பேர் நான் பட்டியல் போட்டு இவங்களுக்கு யாராவது கொடுக்கும்போது ஒட்டுமொத்த கூட்டம் மொத்தமா 100% வந்து அது முடியாதுன்னு சொல்லி தலைவர் பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. தலைவர் இதே மாதிரி தான் பண்ணார், தனக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்தார். நீங்க போன சட்டமன்ற தேர்தலில் நீங்க உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு சாத்தூர் தான் நீங்க டாக்டர் ரகுராமன் கொடுத்தீங்க. ஆனா கட்சி இன்னைக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. நீங்க வந்து 4 வருஷத்துல எங்க கட்சி ஒரு நல்லா கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அடுத்து இனியும் ரொம்ப சேலஞ்சஸ் சவால்கள் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க இந்த பதவியை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்சிக்கு நல்லது. உங்களுக்காண்டி நாங்க சொல்லல, கட்சி நலனுக்காண்டி நீங்க அதை சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா பண்ணும்போது அப்படி எடுக்கப்பட்ட முடிவு இன்றைய முடிவு தான். அதாவது பம்பரம் சின்னம் இல்லாத ஒரு சூழல்ல இந்த தேர்தலை சந்திக்க போறீங்க. இது வந்து மதிமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சவாலா பார்க்கல நான். ஏன்னா நீங்க உள்ளாட்சி தேர்தலிலே நீங்க சாதாரண கிராமங்கள்ல படிக்காத ஜனங்க அவங்க கிட்டத்தட்ட 4-5 பேர் தேர்ந்தெடுக்கணும். கவுன்சிலரு, நீங்க பிரசிடென்ட், அது மாதிரி 3-4 பதவிகளை அவங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரு வாரம் 10 நாள்ல அவங்க வந்து ஒன்னொன்னு ஒருத்தர் ஒரு சின்னத்தில் நிற்பாங்க. ஒருத்தர் ஏனில் நிற்பாரு, இன்னொருத்தர் ஒரு சின்னத்தில் நிற்பாரு, ஒவ்வொருத்தர் ஒரு சின்னம் இருக்கும். அதுலயே இந்த ஜனங்க கேட்டு கரெக்டா ஓட்டு போட்டுறாங்க, படிக்காத ஜனங்க. நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியா உலகத்தில் இருக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்தை வந்து வித்தின் 24 hours நீங்க உலகம் ஃபுல்லா போய் சேர்த்துடலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்பாவை பார்த்து ரொம்ப வியந்த விஷயம், பிடித்த விஷயம், பிடிக்காதது அரசியல்? அப்பாவை பத்தி ஒரு வியக்கிற விஷயங்கிறது பல விஷயங்கள் ஒன்றும் நான் சுருக்கிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு சகாப்தம் தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு வைகோ வர போறது கிடையாது. அப்படி அவரோட அந்த உச்சத்தில் இருக்கும்போது, இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியா இல்லை, ஆனா அந்த உச்சத்தில் இருக்கும்போது அவருடைய பேச்சாற்றல், அவருடைய பேசுறது, அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த கெரிஷ்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட அடையாளம் தான் அது வைகோன்னு சொல்லலாம். நீங்க ஆங்கில டிக்ஷனரியில் போய் கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொன்னீங்கன்னா அது வைகோன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அப்படி அவருடைய தோற்றப்பொழிவு, அவருடைய பேசுறது, அந்த வசீகரம், அந்த அதுக்கு இருந்தது. தன்னம்பிக்கைங்கிறது வந்து ஒரே விஷயத்தை சொல்லிடலாம். நம்ம கலைஞர் ஐயா, புரட்சித் தலைவி அந்த அம்மா, 2 மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியில ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதே பெரிய ஒரு சாதனை தான். அது ஒன்னே போதும். பிடிக்காத விஷயம்னா நம்பினா முழுசா நம்பிடுவார். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் டக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவார். திருச்சி தொகுதி வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.